இவங்களை பொறுத்தவரை விசா நட்சத்திர காலம்னா முன்கோவிகள், எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோவப்படுவாங்க, எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், நிதானம் இல்லாத மனிதர்கள்லாம் இந்த விசா நட்சத்திரக்காரர்கள் தான் சொல்லலாம். விசா நட்சத்திரம் பொறுத்தவரை வேகத்தை விட விவேகமே முக்கியம். இவங்க பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தேவதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாகாளி. மகாகாளின்ற தேவதை தான் இவங்க வழிபாடு செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 26 வயசுலேயே சுக்கிரதசை ஆரம்பம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கடன்னு முன்னேறக்கூடிய ஆட்கள், எப்படியாவது ஒரு அரசாங்க வேலையில் போய் சேர்ந்துடணும், எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துடணும், அந்த மாதிரி அரசாங்கத்து மேலே ரொம்ப நாட்டம் உள்ள ஆட்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டையை பிடிக்க ஆசைப்படுவார்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர திசையாகப்பட்டது கொஞ்சம் இம்சையை தரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் இவங்களுக்கு பாதகாதிபதி. 40 வயசுக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கணவனால் மனைவிக்கு தொந்தரவு, அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் இந்த டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படுத்தி வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ரியல் ஒன் சேனல் ஆன்மீக நேயர்களுக்கு துலா ராசி, அதாவது துலா ராசிக்காரர்கள் என்ன செய்தால் வாழ்வில் முன்னேறலாம் என்பதற்கான பலனை பார்க்க உள்ளோம். துலா ராசியில் முதல்ல வரக்கூடிய நட்சத்திர மண்டலத்தில் சித்திரை நட்சத்திரம் தான் முதல் வகிக்குது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்கியில் முதல் திசை செவ்வாய் திசை. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசை நடக்கக்கூடிய நாதன் திசாநாதன் செவ்வாய், 2வதாக வரக்கூடிய திசை ராகு, 3வதாக குரு பகவான். இவங்களுக்கு பாதகாதிபதின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் இவங்களுக்கு பாதகாதிபதி. சூரியன் இவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார், அதனால் அப்பாவால் தோஷம் பெற்றவர்கள் இவர்கள். அதே போல் சுக்கிரன் யோகாதிபதி. திருமணமான பிற்பாடு தான் இந்த துளாராசிக்காரர்கள் திருமணத்துக்கு அப்புறம் தான் நல்ல லாபங்களும் அதீத பண வரவும் இவங்களுக்கு ஏற்படுது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க திசாநாதன் சொல்லப்படுகின்ற சுக்கிரன் இவங்களுக்கு ராசியாதிபதியான சுக்கிரன் இவருக்கு வரமாட்டார். இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 50 வயசுக்கு அப்புறம் தான் சுக்கிர பகவான் இவங்களுக்கு வர உள்ளார். எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த திசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை, புதன் தசை சிறப்பாக இருக்கும். குரு தசை என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23 வயசுக்கு அப்புறம் வரும். 23 வயசுலேருந்து ஒரு 16 வருஷம் குரு தசை நல்லா இருக்கும். 23 வயசுக்கு அப்புறம் குரு தசை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா புததசை. சனி தசை முடிஞ்சு ஒரு 19 வருஷம் கழித்து வரக்கூடியது தான் 17 வருஷம் புததசை. உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஆற்றலும், நல்ல மென்மேலுமான சிறப்புகளையும் கொடுக்க வல்லது புததசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை என்பது உங்களுக்கு ஒரு 55 வயசுக்கு அப்புறம் தான் சுக்கிரதசையை ஆரம்பம். அதுலேருந்து ஒரு 20 வருஷம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆட்கள் சித்திர நட்சத்திரக்காரர்கள். அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரத்தில் 2 அதாவது நடுமத்தியத்தில் அமைந்த உள்ள நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல்ல தசாபுக்தி இருக்கக்கூடிய திசாநாதன் ராகு பகவான். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா 18 வருஷ காலங்கள் படிக்கிறப்போ காலதாமதமாக படிப்பு. இந்த 18 வருஷன்றது இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் போர் மாதிரி தான், எல்லாமே தாமதமாகவே கிடைக்கும். இந்த 18 இந்த காலேஜ் லைஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் 16 வருஷம் இருக்கிறார். உங்களுக்கு உயர் படிப்பு, உயர்கல்வி, உயர்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுனால இவங்களுக்கு நல்லா இருக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். இதே போல் புததசை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புததசையாகப்பட்டது, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புததசையாகப்பட்டது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2வது சுக்கிரதசை இவங்களுக்கு 45 வயசுக்கு மேல் தான் சுக்கிரன் இவங்களுக்கு திசாநாதனாக திசாபுக்தி எடுப்பார். அப்போது இவங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த நிறுவனங்கள்லாம் செய்யும்போது இவருடைய பிள்ளைகளே லாபம் அடைகிறார்கள் தவிர்த்து இவங்களுக்கு லாபம் என்பது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் தீதூர் விசாகம் சோதின்னு சொல்லுவாங்க. தீதூர் நட்சத்திரத்தில் விசாகமும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி தசை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுக்கிரதசை என்பது 35 வயதுக்கு மேலே வரும். குறிப்பாக சொன்னால் 40 வயது ஆகிடுது. 40 வயதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் சுக்கிரதசையே வருது. சுக்கிரனால் பிரயோஜனம் இல்லைனாலும் இவங்களுக்கு சூரியனால் பிரயோஜனம் உண்டு. இவங்களை பொறுத்தவரை விசா நட்சத்திர காலம்னா முன்கோவிகள், எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோவப்படுவாங்க, எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், நிதானம் இல்லாத மனிதர்கள்லாம் இந்த விசா நட்சத்திரக்காரர்கள் தான் சொல்லலாம். விசா நட்சத்திரம் வேகத்தை விட விவேகமே முக்கியம்.
இவங்க வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தேவதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாகாளி. மகாகாளி என்ற தேவதை தான் இவங்க வழிபாடு செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மகாகாளி என்ற தேவதையை வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு அபரிவிதமான யோகங்களுக்கான விஷயங்களும் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே போல் இவர்கள் சூரியனால் தோஷம் பெற்றவர்கள். சூரியன் என்பது இவங்களுக்கு பாதகாதிபதி, கெட்டதை செய்யக்கூடிய கிரகம். இந்த துளாராசிக்காரர்களுக்கு என்ன செய்யலான்னா அப்பா இவர்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் செய்ய மாட்டார். அது ஒரு டிராபேக் இவங்களுக்கு. தந்தையாரால் கவனிக்கப்படாத ஆட்கள். ஆகையால் இவங்களுக்கான ஆசான் யாருன்னா குருவால் பிரியப்படக்கூடிய ஆட்கள். இவங்க யாருக்கிட்ட தொழில் கற்றுறாங்களோ அவங்களால தட்டி கொடுத்து அந்த தொழிலை மென்மேலும் வளப்படுத்தக்கூடியவர்கள். இவங்க இந்த மகாகாளி தேவதையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்து வந்தால் வாழ்விலே அதீதபடியான முன்னேற்றங்களை அடையலாம். விருச்சிகராசி நேயர்களே, இந்த விருச்சிகராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8வது ராசின்னு சொல்லுவாங்க. மறைவிடம். விருச்சிகனாலே மலை சார்ந்த இடங்கள், மறைவிடங்கள், புகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விருச்சிகராசிக்கு குறிப்பிட்ட இடங்கள். இந்த விருச்சிகராசியில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திர மண்டலத்தில் அமையப்படுது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திசான குரு பகவான் முதல் 2 பாதங்களும் திசா எடுக்காமல் இருப்பதால் இவர்களுக்கு வந்துன்னா 16 வருஷன்றது 8 வருஷம்தான் ஆரம்பம். குரு பகவான் இவங்களுக்கு ஒரு 8 வருஷம் இருப்பார். இந்த 8 வருஷ காலம்ன்றது இவங்களுக்கு பொற்காலம். அடுத்தபடியாக சனி பகவான் திசை எடுப்பார் 19 வருஷம். கல்வியிலே தாமத கல்வி. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா உயர்நிலை படிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கடன்பட்டும் படிக்கிறக்கூடிய ஆள்கள். கற்கை நன்றே பிச்சை புயிலும் கற்கை நன்றே என்ற வாசகத்துக்கு இணையாக இவங்க படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு படித்தாகணும். ஆனால் மனவிரத்தியாக சில பேர் டிஸ்கண்டினியூ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள்லாம் ஏற்படுது. அதே போல் இவங்களுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு அப்புறம் தான் சுக்கிர தசை. 45லேருந்து 65 வரைக்கும் சுக்கிர பகவான். அப்போது அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு செட்டில்மெண்ட் லைஃப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதே போல் அனுஷ நட்சத்திரம் பிறக்கும் போதே சனி தசை. அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே சனி தசை நடக்குது. இந்த சனி தசையினால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தையாருக்கு உடல்நலை குறைவு, கொஞ்சம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா முன் கோபங்கள். விருச்சிகராசி மண்டலத்தை அமையப்படுறதுனால கொஞ்சம் செயல்பாடுகள் தாமதம், உட்கார்ந்த இடத்துல தூங்குகிற பழக்கம்லாம் இவங்களுக்கு உண்டு. 2வது விஷயம், கொஞ்சம் சோர்வடைந்த நிலையிலே இவங்க காட்சியளிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்னஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். தேவைக்கு தான் சம்பாதிக்கலாம் தவிர்த்து தேவைக்கு அதிகமாக எதையும் செய்ய மாட்டார்கள். இன்றைக்கி இது போதோன்ற மனநிலை கொண்டவர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள். போதாதுன்னு தேவைக்கு அதிகமாக எதையும் செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய தசாநாதனாகப்பட்ட சனி பகவானும் கேது பகவான் வரை, அதாவது சொல்கிறோம்னா முதல்ல சனி தசை ஒரு 19 வருஷம், அதுக்கப்புறம் புத தசை ஒரு 17 வருஷம், ஒரு 7 வருஷம் கேது தசை நடக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு 35 வயசு வரைக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மன விரத்திலே இருப்பாங்க. பணம்ன்றதெல்லாம் ரொம்ப பிரச்சனை, ஆனால் மன விரத்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள 20 வருஷங்கள் தான் நல்ல சுக்கிர தசை. இவங்க ராசிக்கு பாதகாதிபதி சந்திரன். அம்மா வழி சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்காது. 2வது விஷயம், அம்மாவால் சில நல்ல பிரச்சனைகள், தாயாருக்கு உடல்நிலையினால் அவங்க மேலே ஒரு சில வெறுப்புகள் இதெல்லாம் கொண்டு உள்ளவர்கள். அதே மாதிரி யோகாதிபதி செவ்வாய். சகோதரர்கள் ஆதரவு இருந்தாலும் சகோதரர்களால் சில நேரங்களே சொத்துக்கள் வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசையும் சுக்கிர தசையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் கேட்டை நட்சத்திரம், கேட்டை கோட்டையாளும் சொல்லுவாங்க. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் கோட்டையாளுன்னு கேட்டினா ஆரம்பத்தில் புததசை 17 வருஷம் இருக்குது. நல்ல படிப்பு, முயற்சி விடாமல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புக் ரீடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல நாட்டம் கொண்டவர்கள். அதே போல் 7 வருஷம் கேது தசை, காலேஜ் டைமில் கஷ்டப்பட்டு படிக்கிறது. அதே போல் 20 வருஷம் நல்ல சுக்கிர தசையும். அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்களுக்கு 26 வயசுலேயே சுக்கிர தசை ஆரம்பம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கடன்னு முன்னேறக்கூடிய ஆட்கள். எப்படியாவது ஒரு அரசாங்க வேலையில் போய் சேர்ந்துடணும், எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துடணும், அந்த மாதிரி அரசாங்கத்து மேலே ரொம்ப நாட்டம் உள்ள ஆட்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டையை பிடிக்க ஆசைப்படுவார்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர திசையாகப்பட்டது கொஞ்சம் இம்சையை தரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் இவங்களுக்கு பாதகாதிபதி. 40 வயசுக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கணவனால் மனைவிக்கு தொந்தரவு, அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் இந்த டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படுத்தி வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். இவங்களுக்கு சந்திர தசை மட்டும் இந்த 10 வருஷம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை தருகிறது. அதே போல் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தேவதை வழிபாடு
செய்யலாம் என்றால், சாந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சஷ்டி விரதம் இருந்து, இல்லை என்றால் வளர்பிறையிலே வரக்கூடிய சஷ்டி திதியிலே விரதம் மேற்கொண்டு பூஜைகளை செய்து வந்தால் இவர்களுக்கு பல்வேறு விதமான இம்சைகளும் தொல்லைகளும் இல்லாமல் குறைகிறது. எந்த ஒரு பரிகாரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நடக்காதுன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு அந்த தப்பிச்சு போகலாம். இப்போ மழை பெய்யுதுன்னா பரிகாரம் பண்ணுறோம்னா மழை கொடை மாதிரி, அந்த கொடையை பிடிச்சிட்டு போகலாம், நம்ம நனையாமல் இருக்கலாமே தவிர்த்து. ஆனால் மழை பெய்தே தீரும், ஒரு விஷயம் நடந்தே தீரும். ஆனால் அது நீங்கள் தப்பிச்சிக்கலாமே தவிர்த்து மாட்ட மாட்டீங்க. அதனால் முருகப்பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க.